இப்போ எல்லாருக்கும் சர்ச்சை என்னென்னா மாத்திரையை டெபிட் கார்டில் உடைக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான். ஸோ அதே டவுட் எனக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெனடால் பேராசிட்டமல் மாதிரி இதை வச்சு அமுக்குனா உடையுதா அப்படின்னு பார்ப்போம். உடையில தான். இது திருப்பி பார்ப்போம். எனக்கு என்னென்னா இது ஃபோன் வேறு உடையலை. மக்களை என்னன்னு புரிஞ்சா நேற்றுலேருந்து இதுதான் வைரலு. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோவில் அதுக்கான பதிலை வந்து ரொம்ப தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்படி ஒரு சைடு வைரல் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தலைவர் வேறு சும்மா இருக்க மாட்டாமல் குசும்பு இருக்கலாம், ஏக்கர் கணக்கில் குசும்பு தான் என்ன பண்ண முடியும். அவர் ஒரு சைடு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடுறாரு. இவங்க திமுக காரங்கெல்லாம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு. அது என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே இங்கே இந்த பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தே இருக்குது, இதில் உள்ளூர் பஞ்சாயத்து உள்ளுக்குள்ளேயே உள்ளடி வேறு இருக்குது. நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்ற மாதிரி போட்டி இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் வெளியிலே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து போட்டு அப்படி அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆயிரும். அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஃபேஸ்புக் பேஜ் வந்து லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன தான் பவுடர் மேட்ரு வைரலாக இருந்தாலும் பவுடர் போகிற பெண்களுக்கு தானே முதலுரிமை கொடுக்கணும். ஏன்னா நம்ம கட்சி பிரகாரம் பெண்களுக்கு தான் முன்னுரிமை. ஸோ லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம லேடிஸோட பிரச்சனையை தான் முதல்ல கையில் எடுத்து பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல 4 ஆம்பளைங்க இருந்தால் கூட பெரிய பிரச்சனை வராதுப்பா. ஆனால் 2 பொம்பளைங்க இருந்தால் போதும், அங்கே ஏகப்பட்ட குளறுபடி நடக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் பொறுப்பு அமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பேனர்ல எதுக்கு எனக்கு முன்னுரிமை தரல அப்படின்னு சரமாரியாக கேள்வி கேட்ட அமைச்சர். இது என்ன பஞ்சாயத்துன்னு அந்த வீடியோ கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். என் பேர் ஏன் முன்னாடி வரல அப்படின்னு கேட்டு அங்கே இருக்க கலெக்டர்கிட்ட ரொம்ப ஆர்டரை வந்து ரொம்ப ஹார்ஷாக போட்டுட்ருக்காங்க பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அப்படின்றவங்க. விருதுநகரில் நேற்று ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பொறுப்பு அமைச்சர், இவங்களோட துறை தான் அது, அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. ஸோ இந்த துறையெல்லாம் வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு கீர்த்தனா அமைச்சர் அவர்களையும், அதாவது தொழில்துறையில் இருக்காங்களே அந்த பொண்ணையும் அழைச்சிருப்பாங்க போல இருக்குது, இவங்களையும் அழைச்சிருப்பாங்க போல இருக்குது. 2 பேர் வந்ததில் கீர்த்தனா மேடம் அவங்கள அந்த அமைச்சரோடைய பேர் வந்து முன்னாடி இருக்குது, இவங்க பேர் பின்னாடி இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. நான் தானே பொறுப்பு அமைச்சர், என்னோட துறை சார்ந்து ப்ரோக்ராம் நடக்கும்போது என் பேர் தானே முதல்ல வரணும், அப்புறம் எப்படி கீர்த்தனா பேர் மேலே முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு உண்டான ஒரு உரிமையை அவங்க வந்து கேட்குறாங்க. இது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது தவறு கிடையாது. ஏன்னா இப்போ எப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம போகிறோம், நான் தான் அதை நடத்துகிறேன் அப்படின்னா என் பேர் தான் முன்னாடி வரணும்னு ஆசைப்படுறது உண்மை வாஸ்தவம் தான். பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா அது தனிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமாக நம்ம நடத்தினோம்னா அதில் வந்து நம்ம வந்து உரிமை கொண்டாடலாம், அதில் பிரச்சனை கிடையாது. பட் இது ஒரு கட்சி சார்ந்து நடக்குது, இது ஒரு அரசாங்கம் சார்ந்து நடக்கும்போது அரசு துறையில் புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஒருத்தர் இருப்பார், அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறான்னு வச்சுக்கிங்க. அங்கே தளபதி அவர்கள் வர்றாருனாலும் சரி வரலைனாலும் சரி அவருடைய பேர் தான் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறமா தான் புஷி ஆனந்த் அவர்கள் பேர் அதுக்கப்புறம் தான் வரும். அதே மாதிரி இப்போ ஆதவர்ஜன ப்ரோக்ராம் நடத்துகிறார், இல்லை சிடிஆர் ப்ரோக்ராம் நடத்துகிறார் அப்படின்னா இவங்களுக்கு மேலே இருக்கவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இவங்க பேர் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு புரோட்டோக்கால். அதாவது புரோட்டோக்கால் புரியாக வந்து நம்ம டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கணும். புரோட்டோக்கால் தெரியாமல் இருக்கிறீங்களே ஜெகதீஸ்வரி மேடம் அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் இப்படி பப்ளிக்காக போட்டு உடைக்காமல் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் நைஸாக அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் பேரும் கெடாமல் போயிருக்கும். இப்போ பாருங்கள் ஆளுக்கு போட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. என்னத்தை நம்ம சொல்கிறது? இதுக்கு தான் உங்களை வந்து தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்காங்களா மேடம்? அங்கே ஒருத்தர் மூஞ்சிக்காக ஓட்டு போட்டு உங்களெலாம் உட்கார வச்சுருக்கணும். கொஞ்சமாவது நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குங்க. சில பேருக்கெல்லாம் அது அப்படியே அமையும் மேடம். இப்போ கீர்த்தனா மேடம் பார்த்தீங்க, அவங்க ட்ரெஸ்ஸு போட்டாலும் கலாய்ச்சி வைரல் பண்ணி விட்டுறாங்க, ஃபாரின் கொரியா போனாலும் கலாய்ச்சி வைரல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அவர் அந்த ப்ரோக்ராமுக்கே வரல, ஆனால் அவங்க தான் இன்றைக்கி ஹைலைட்டு. இதெல்லாம் வந்து சில பேருக்கு சில விஷயங்கள் அமையிறது மேடம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேருக்குலாம் அமையாது. இந்த என்ன மாதிரி எடுத்துக்கங்க, 2 வருஷமாக உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் அமையாது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாங்கி வந்த வரோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். வந்த வரைக்கும் லாபம், ஒரு அமைச்சர் பதவி கிடச்சிருக்கு, உங்களை பெருமையாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபங்க்ஷன் நடத்த சொன்னால் அங்கே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, வாட் இஸ் திஸ் மேடம்? இது தமிழக வெட்டிகளுக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுன்னு உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு கெட்ட பேர் வந்தால் எனக்கு என்ன, எனக்கு நல்ல பேர் வரணும், என் பேர் முன்னாடி வரணும், அப்படித்தானே? இருங்க நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருங்க. சரி, இவங்க தான் இப்படி பண்ணுறாருன்னா
நம்ம அண்ணன் அதுக்கு மேலே ஊமகுசும் பிடிச்சாலியா. அவர் பண்ணுற தொல்லை இருக்குது, பெருந்தொல்லையாக இருக்குது. நேற்று இதை உட்காந்து ஆளாளுக்கு வைரல் பண்ணிக்கிட்டு ஒரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாப்புலன்னா, தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா, உங்களுக்கு கர்நாடகாவில் இருந்து ஆள் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே இங்கே சீமான் கொந்தளிக்கிறாப்புல. ஆளாளுக்கு கொந்தளிக்கிறாங்க. தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது குசும் பிடிச்ச ஆளாக இருப்பார். இப்போ இவர் தூக்கி இந்த இடத்துல இந்த பதவியில் கொடுத்தோம்னா இது மிகப்பெரிய இஷ்யூவாகவும் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் தெரியுது. தெரிஞ்சு ஆனால் செய்கிறாரு. ஏன் செஞ்சுருக்காருன்னு போக நமக்கு தெரியும். இவங்க இப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் பண்டிதர் ஒருத்தருக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரி பொசிஷன் ஒன்று கொடுத்தாப்புல தலைவர். அதை ஒன்று பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க, உடனே ரிவோக் பண்ணிட்டாப்புல. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி அவர் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து அந்த பொசிஷன் கொடுத்தது வந்து வெளியே சொல்லவே இல்லை. சொன்னால் தாண்டா நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, நாங்கள் சொல்லலடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இப்போ நேற்றோ என்னமோ நேற்றோ ஒரு ட்வீட் போட்டார். ஐ திங்க் பர்த்டேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து ஓப்பனாக அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படின்றத ஜெகதீஷ் பழனிசாமி அவர் வாயில் திறந்து சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ இவர் கேவிஎன்னுடைய கேவிஎன் என்ன சொல் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் அவர் தான் நம்ம ஜனநாயகம் படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். இவங்க எல்லாருக்குமே தெரியும். படம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இனி வருமானம் தெரியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிருக்கிறதுல ஒரு 500 கோடி ரூபா போட்டு உட்காந்துருக்காப்புல. இப்போ இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி, ஆல்மோஸ்ட் அமைச்சர் பதவி தான். அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவங்க பார்த்துக்கிற மாதிரி ஒரு அமைச்சர் பதவி. அப்படி தான் சொன்னால் அவங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் புரியுதுங்களா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து டெல்லி போகிறாரு, மோடியை பார்க்க போகிறாருன்னு வச்சுங்க, இல்லை கவர்னரை பார்க்க போகிறாரு, இல்லை அங்கே இருக்க வந்து எப்படி சொல்கிறது ஒரு கவுன்சிலேட்ஸு, அமெரிக்கா கவுன்சிலேட்டில் ஒருத்தரை பார்க்க போகிறாரு, இல்லை ஆஸ்திரேலியா கவுன்சிலேட்டில் ஒருத்தர் பார்க்க போகிறாரு. இந்த மாதிரி எங்கே விஷயங்கள் நடந்தாலும் சரி, இல்லை பல பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணுறது சரி, ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சரி, இது எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து இனி எப்படி சொல்கிறது பாலமாக இருப்பார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் வந்து இவருக்கு வந்து இப்போ நம்ம முதல்வர் கொடுத்துருக்காப்புல. நேற்று நம்ம குரூப்பில் நிறைய பேர் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா, ஏன் தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகாவில் தான் போய் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப விவரமாக நம்ம கேட்குறோமா. இதைத்தான் முன்னாடி ஒரு வாட்டி சொன்னேன். நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்துலையும் மூக்கு நுழைக்கிறதுக்கு அதிகாரம் நம்மக்கிட்ட கிடையாது. அது செய்யவும் கூடாது. நீ ஒருத்தரை நம்பி ஓட்டு போட்டு எடுத்து உட்கார வச்சிட்டின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாரு. உன்னுடைய தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் அப்போ நீ வந்து கேள்வி கேளு, அப்போ நீ வந்து எதிர்த்து சண்டை போடு, பிரச்சனையே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பரந்தூர் வந்து கட்ட விட மாட்டேன்னு சொன்னார், கட்ட விட்டால் சண்டை போடுங்க. மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கிட்டாருன்னா சண்டை போடுங்க. தமிழை வந்து விட்டு கொடுத்தாருன்னா சண்டை போடுங்க. தமிழ் தாய் வாழ்த்தை பாடாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தே மாதிரி பாடிட்டு விட்டால் சண்டை போடுங்க. யார் வேண்டாம்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சண்டை போடுங்க. அது தைரியமாக சண்டை போடுங்க. அது நானும் சண்டை போடுவேன். ஆனால் ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தில் ஒரு முதல்வராக இருக்கிறவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, ஏன் கர்நாடகாவிலேருந்து அவர் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா நீங்கள் கேட்குற மாதிரி சில பேர் சொல்கிறீங்க சகாயம் ஏஎஸ் போடுங்க. ஏன்ப்பா அவ்வளோ தூரம் போகிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு அமைச்சரை இப்போ நினச்சா போடலாம். யார்? அருண்ராஜ் ஐஏஎஸ். அவருக்கு தெரியாதா? அவருக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அவர் இன்கம் டேக்ஸ் வேறு எல்லாமே தெரியும். அவருக்கு நிதித்துறை தெரியாதா? அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதா? எல்லாமே தெரியும் அவருக்கு. டெல்லியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் தெரியாதா? தெரியும். ஏன் போடலை? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குமையா, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும். கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் அங்கே தூக்கி போடுறாருன்னா, சட்டசபையில் இப்போ தான் மேகதாத்துவை பற்றி பேசியிருக்காரு. அந்த பக்கம் கர்நாடகாவில் இருக்க முதலமைச்சர் வாங்க நம்ம பேசுவோம் உட்காந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் கேரளாவில் இருக்க முதலமைச்சர் வாங்க நம்ம பேசுவோம்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. காங்கிரஸ் கூட இணக்கமாக இருக்கணும், கட்சிகள் இருக்குது. இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் ஸோ ஈஸி. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டை வந்து ஆள்றதுக்கு மக்களாகிய நாம் யாரை வேணால் தேர்ந்தெடுப்போமா? உதாரணத்துக்கு ஒரு மலையாளியை தேர்ந்தெடுப்போம், ஒரு தெலுங்கரை தேர்ந்தெடுப்போம், ஒரு கன்னடரை தேர்ந்தெடுப்போம். புரியுதா நான் யார் சொல்கிறேன்னு? எம்ஜிஆரை தேர்ந்தெடுப்போம், முதலமைச்சராக இருக்கலாம். தமிழன் ஆள்றதுக்கு ஒரு மலையாளி முதலமைச்சராக இருக்கலாம். தமிழன் ஆள்றதுக்கு ஒரு கர்நாடகா மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கலாம். தமிழன் ஆள்றதுக்கு ஒரு தெலுங்கர் கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இப்போ உதயநிதி அவர்கள் வரலான்னு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனான ஒரு முதலமைச்சர் அடுத்த ஸ்டேட்டில் ஒருத்தர் தூக்கி ஒரு பதவியை கொடுக்கக்கூடாது. அதுவும் டெம்பரவரி 1 இயருக்கு கொடுத்தா தப்பு. ஏன்பா கொடுக்குறீங்க? என்னையா நியாயம்? நம்ம வந்து யாரை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் முதலமைச்சரை. ஆனால் நம்ம முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தவர் அவருடைய தோதுக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய நிர்வாகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் தேர்ந்தெடுத்தால் அது தவறு. வாட் இஸ் திஸ்? வாட் ப்ரோ? இட்ஸ் ராங் ப்ரோ. கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்க ப்ரோ.
அவருக்கு தெரியாதா ப்ரோ எதுக்கு எடுக்கிறோம் என்ன எடுக்கிறோன்னு? நம்பிக்கையான ஆட்கள் வேணும், நம்பிக்கையான ஆட்கள் அரசியலில் இருக்கணும் கூட. யாரெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுற முடியுமா? எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா என்ன வருது? அப்புறம் கட்சி காணாமல் போயிடும். நம்ம எல்லாம் குப்புரை வச்சு குனியை வச்சு திமுககாரன் கொட்டுன்னு குத்துவான். ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஸோ என்ன செய்கிறாருன்னு முதல்ல பாருங்கள். இவர் எடுத்திருக்காரு, இவர் என்ன செய்ய போகிறாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா பேசுங்க, ரியாக்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ரியாக்ட் பண்ணால் எப்படி? கொஞ்சம் விடுங்க. அப்படி தான் அப்படி விட்டால் தான் நீங்கள் அரசியல் அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு புரியும். அரசியல் எதிர்கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், சரி இவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது எது பண்ணுறது. அவங்க ரியாக்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போகுது. அப்பா டிவிக்கு ரியாக்ட் பண்ணுறா, போடுறா, அடுத்து வெடியோ போடுறா, நம்ம போடுவோம்டா. விச்சலவர் எஸ்எஸ் ரியாக்ட் பண்ணுறாங்கடா, போடுங்கடா வெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்து இன்னும் கொஞ்சம் போடுவாங்க. நம்மளே சேர்ந்து கும்மி அடிக்கிறது குடும்பத்தில் விளங்கிடும். சரி, இப்போ இவர் மேட்ருக்கு வருவோம். இவர் மேட்டரில் ஆரம்பித்து கடைசியில் இவர் கொண்டு வரேன். அப்படி வந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதனால தான் கொண்டு வந்தேன். மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் சரத் இன்றைக்கி கட்சியில் வந்திருக்காரு, இன்றைக்கி ஒரு பொறுப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருடைய பேர் வந்து மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. இதை ஏன் இப்போ எடுத்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் எப்போல்லாம் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாலோ அப்போல்லாம் வந்து அதை உடைக்கிறதுக்கு ஒரு சில விஷயத்தை எடுத்து போடுறாங்க. உதாரணத்துக்கு 400 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். பஸ்ஸெல்லாம் வந்து ஓட்டி பயங்கரமாக விஷயம் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ தான் அவருடைய பிறந்தநாள் வருதுன்னு சொல்லிட்டு த்ரிஷா மேமோட ஒரு போஸ்ட் எடுத்து போடுற மாதிரி போட்டு அதை வைரல் பண்ணி பெரிய ஒரு டேமேஜ் பண்ண பார்த்தாங்க தமிழக வெற்றிகளுக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மரத்தானை வந்து கண்டக்ட் பண்ணார். அந்த மரத்தான் வந்து பயங்கர வைரலாச்சு, எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பேசப்பட்ட விஷயம் ஆனோன்னு அந்த பக்கம் ட்ரக்ஸுக்கு நேராக இந்த பக்கம் இவர் வந்து மரத்தான் ஓடிட்டு இருக்கார் முதல்வர். ஆனால் அவர் கட்சியில் இருக்க ஒருத்தர் பார்த்தீங்களா போதைக்கு அடிமையாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எடுத்து மக்கள் இடத்துல புகுத்துறதுக்கு செஞ்ச ஒரு வேலை. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, எனக்கு என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனப்போ எடுத்தது தான் அவர் சொல்கிறார். அஃப்கோர்ஸ் அந்த கிரவுண்டில் பார்க்கும்போது தெரியுது, கிரவுண்டில் தான் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் எல்லாருமே காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பவுடரை இப்படி பண்ணுற விஷயத்த மட்டும்தான் வீடியோவில் காட்டுறாங்களோ ஒழிய அவர் உடைக்க மாத்திரை ட்ரை பண்ணாரா வச்சாரா இல்லையா, அவர் எப்படி மாத்திரை உடைச்சாரா வச்சாரான்றது வீடியோவில் இல்லை. சரி, அதனால தான் நம்ம வந்து மாத்திரையை ஸ்டார்டிங்கில் உடைச்சு பார்த்தோம், உடைக்க முடியல. இப்படி ப்ரெஸ் பண்ணிலாம் உடைக்க முடியல. பட் அதே மாத்திரையை நம்ம உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக உடைக்க முடியும். அதுக்கு இந்த கார்டு தான் வச்சு உடைக்கணும்னு கிடையாது. வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, இல்லை ஒரு சாவி வச்சுருக்காங்கன்னா அதை வச்சு 2 தட்டு அதை உடச்சிட்டு அப்போ தான் பவுடர் பண்ணியிருக்கலாம், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு இத்தினோண்டு அந்த கிளிப்பை மட்டும்தான் எடுத்து போட்டு இப்போ எல்லோரும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இவர் பயங்கரமான விளக்கமும் கொடுத்துட்டாரு. அது நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைக்கு மாத்திரைக்காக பண்ணேன் அப்படின்னும் போது கொடுக்கும்போது இவருக்கு மாத்திரை நான் தான் கொடுத்தேன்னு டாக்டர் வந்து ஓகே பண்ணுறாரு. இன்னொரு மேடம் வந்து ஆமாம் அது நாங்களாம் கூட இருந்தோம், அவர் வந்து ஒரு இதுவாக தான் பண்ணார், நாங்கள் ஃபண்டுக்காக அதை எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இவ்வளோ பண்ணாலும் யாரும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. தமிழக வெற்றிகளத்தை சார்ந்த நபர்களே பல பேர் எடுத்து போட்டு இது உண்மையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இது உண்மை இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா யார் ஒருத்தன் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா வச்சு செய்வானோ அவனே இந்த விஷயத்தை உண்மையை நம்புறாங்க. அதை முதல்ல பாருங்க. அந்த ஐபிஎல் வீடியோ பார்த்த உடனே வசமாக சிக்கினார் கில்லி சரத் அப்படின்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன். பட் இருந்தாலும் பக்கத்து ஏரியா தானே, ஒரு போன் போட்டு நம்ம நண்பர்கள் கிட்ட விசாரிக்கலாம், அன்னைக்கு எதனா சுவாரஸ்யமான வேறு சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு விசாரிக்கலான்ட்டு தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். பட் ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன கதையே வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இவங்க கூட இருந்திருக்காரு, இருந்தவரே சொல்லியிருக்காரு அன்னைக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் வந்து ஃபீட் பண்ணதுக்காக அந்த குழந்தைய கூட்டு போயிருக்காங்க. அதாவது இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வந்து ஒரு கும்பலா போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த டேப்லெட்டை பொடி பண்றதுக்காக இந்த மாதிரி டெக்னிக். நான் கூட கேட்டேன், டேய் அது என்ன டேப்லெட்டை பொடி பண்ற மாதிரியா இருக்கு, பவுடர் மாதிரி தானடா இருக்குன்னு கேட்டேன். அப்ப அவன் என்ன சொன்னா, டேய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஜாலியா இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல நம்மளும் காமெடி பண்ணி விளையாடுவோம் பாத்தியா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் அதை பொடி பண்ற மாதிரி காமெடி பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டாரு. அது இன்னைக்கு அவருக்கே வந்து காமெடி பண்ணதே பேக் ஃபயர் ஆகும்னு தெரியாம பண்ணிட்டான்டா அப்படின்னு சொன்னாரு. அந்த வீடியோ வேற பாத்தீங்களா, அந்த வீடியோல பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. சோ சுத்தி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு யாருன்னா வந்து உண்மையாலேயே பவுடர் எடுத்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப்படி எடுத்து பண்ணி அதை வேற வீடியோ போடுறா, நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போடுறேன்டா அப்படின்ட்டு யாருன்னா பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. சோ என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு பிறகு எனக்கே வந்து ஒரு சந்தேகமா வந்துருச்சு, ஒருவேளை உண்மையாலேயே இவங்க மாத்திரை வந்து இப்படி பண்ணி விளையாடி இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு டிவிக்கு காரணம் இருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நடுநிலையாளன், அதனால அவன் சொல்றத நான் நம்ம ரோஸ் பிரதர் அவரே வந்து இந்த விஷயத்தை நம்புறாப்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்குடைய ஒரு ஃப்ரெண்டு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அது அவர் நம்புறாரு.
தட் மீன்ஸ் திமுக காரனோ இல்லை வந்து டிவிக்கு காரனோ சொன்னதை அவர் நம்பலை. அவருடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் நடுநிலையாக இருக்கிறத நம்பினேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும்போது அப்போ இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். என்னென்னா அவர் குழந்தைக்கு தேவைப்பட்டிருக்கும் கொடுத்துருப்பார். பட் இதை ஒரு மிகப்பெரிய வைரலாக எடுத்து இதை போட்டு டேமேஜ் பண்ணி இது பார்த்தீங்களா ட்ரக்குக்கு இந்த பக்கம் முதல்வர் வந்து போராடிட்டு இருக்காரு, இவங்க ஆளுங்களையும் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு வைரல் பண்ணுறது ஒரு சீப்பான அரசியல், கேவலமான அரசியல். இதெல்லாம் ஒரு சைடு தூக்கி ஓரம் வச்சாலும் ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் இன்னைக்கு பதவியில் இருக்கிறார். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தார் தலைவர். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு IPL அட்டன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு தெரியுமா இந்த மாதிரி நமக்கு இந்த பதவி கொடுப்பாங்க, நம்ம தமிழக வெட்டிக்கலத்தில் இந்த பொசிஷனில் வரணும்னு? தெரியாது. நான் என்ன கேட்குறேன், தமிழக வெட்டிக்கலத்தில் இருக்கிறவங்களாம் என்ன டீ டோட்டலரா? இல்லையே. அதில் தண்ணி அடிக்கிறவன் இருப்பான், தம் அடிக்கிறவன் இருப்பான், 2 பழக்கம் இருக்கிறவன் இருப்பான்ல. நீங்கள் வேணால் எவனுமே இல்லாமல் ஒருத்தனை தான் நீ கட்சியில் சேர்க்கணும்னா கட்சியில் எவனுமே இருக்க மாட்டான். முதல்ல அது புரிஞ்சுங்க. அப்போ ஒருவேளை இவருக்கு அந்த பழக்கமே இருந்திருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் அதிலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு மனிதராக இருக்கிறதுன்றது வந்து ரோல் மாடல். ஏன் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது அப்படின்னு தான் நான் கேள்வி வைப்பேன். ஏன்னா இன்றைக்கி பல பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரக்குக்கு அடிமையாயிட்டா அதை விட முடியாது, அதனால தான் அவங்க வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்கன்றீங்களா. ஒருத்தர் அப்படியே இருந்தவர் வந்து பண்ணியிருக்கான்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். பட் நம்ம ரோஸ் பிரதரே ஒத்துக்கிட்டாப்புல இவர் குழந்தைக்காக தான் பண்ணியிருக்காருன்னு. ஸோ நம்ம வாய் இருக்குல்ல, எப்படி வேணால் பேசும், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க. நரம்பு இல்லாத நாக்கை எப்படி வேணால் வளைச்சி பேசலான்றதுக்காக பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான். ஸோ நமக்கு பிரதர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார், நம்ம நம்புகிறோம். பண்ணியிருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் மேட்ரு. அது அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, தட் இஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நடந்த வீடியோவில் டேக் கேர்.